நீங்க ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு, நாங்க மக்களுக்கு பண்ணணும்னு வந்திருக்கோம். நீங்க அதை ஏத்துக்க முடியாம என்ன மாதிரியான குடைச்சல், எந்த மாதிரியான ட்ரோல், எந்த மாதிரியான கீழ்த்தனமா இறங்கி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தான் கேட அமைய போகுது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் அவங்க வேணாம் 5 வருஷம் ஏமாற்றம் ஏமாற்றம் சொல்றாங்களே, 30 நாளே ஏமாற்றம்னு நான் கேட்கவா? 5 வருஷம் நீங்க ஏமாத்தினாலதான் இன்னைக்கு மக்கள் உங்களை தூக்கி போட்டு மாற்றம்னு எங்களை ஏத்திருக்காங்க. அதையே நீங்க மதிக்காம, மக்களையும் மதிக்காம, மக்களையும் இழிவுபடுத்துற மாதிரி நீங்க தற்கூரின்னு பேசுறீங்க. அப்ப மக்களையும் தானே நீங்க சொல்றீங்க, மக்களையும் தானே நீங்க சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூவும் 30 நாள், அதாவது 5 வருஷம் நீங்க ஏமாத்திட்டீங்க. தயவு செஞ்சு இன்னமும் நான் இன்னமும் சொல்றேன்யா, உள்ள இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை வச்சு மூவ் பண்றாங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் கைக்குள்ள போட்டுட்டு முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசு கொடுத்தது தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த ஊழல் இல்லாத கட்சி என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு அது நடக்குது இல்ல. மக்கள் எங்க போனாலும் ஃப்ரீயா, எத்தனை பேர் அவரு ஸ்கூலுக்கு எந்த ஒரு இதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு காமிச்சாரா? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நீங்களும் ப்ரமோட் பண்ணுங்க. ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது. ஊழல் இல்லாத அரசு மக்களுக்காக வந்திருக்கும். இதுதான் ஒரு பெரிய மாற்றமே. இந்த மாற்றத்தை ஏத்துக்க கத்துக்கோங்க. இல்லைன்னா வீடு வீடா போய் கல்யாண வீடா போய் கத்திக்கிட்டே இருங்க. ஆட்சியாளர்களுக்கு இப்ப உள்ள அரசு அதிகாரிகள் நிறைய பேர் ஸ்பையா இருக்காங்களா? ஐயா, ஸ்பையா இருக்காங்களாலாம் எனக்கு தெரியாதுயா. ஒரு கட்சி 70 வருஷம் ஆண்டுட்டாங்க, அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னமும் சொல்றேன், சாமானியர் நீங்க கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம்யா. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட மாத்தி கொண்டு வந்திருக்காரு. சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, எதையுமே பார்க்காம இன்னைக்கு யாருனாலும் மக்களுக்கு பொது சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தா யாருனாலும் வரலாம். இவர் இங்க மைக்கு பிடிச்சிட்டு இருக்காரு, இவரு வரலாம். இந்த பையன் இன்னைக்கு போன் பிடிச்சிட்டு இருக்கா, இவரு எம்எல்ஏ ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய தமிழ்நாட கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். தொழில்துறை வளர்ச்சிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க, கடைசியா நான் இப்போ சவுத் கொரியா போயிட்டு வந்தோம். அங்க ஒரு ஹூண்டாய்க்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மோத்தி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஹியூசாங்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டுமே கிரவுண்ட் பிரேக்கிங் சூன் இது நடக்க போகுது. கடைசி ஒரு 30 நாள்லயே நாங்கள் நிறைய கம்பெனிஸை பார்த்து கிரவுண்ட் பிரேக்கிங்கும் எம்ஓயும் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க சொல்ற அந்த ஆந்திராக்கு பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்க வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில யாராவது கேட்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்துல ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அதாவது நீங்களே சொல்லுங்க, இப்போ தொழிற்துறையில 30 எவ்வளவு நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. 30 நாள்ல ஒருத்தவங்க மைண்டை டிசைட் பண்ணி போயிடுவாங்களா? கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல ப்ராசஸஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்க போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு, டைம் லைனு, எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாரா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. ஆனா அதுக்கான தகுந்த மேடையில மட்டும்தான் நான் பேசணும். அப்பதான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி இடத்துல பதிவு பண்ணிட்டு பாதி இடத்துல பதிவு பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அதனால சட்டசபையில கேட்க சொல்லுங்க, அதுக்கு ப்ரூஃபோட நான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அதாவது இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த மாற்றத்தை தயவு செஞ்சு ஏத்துக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு வேணான்னு சொல்லிதான் மக்கள் முடிவெடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு இப்போ புதுசா ஒருத்தவங்க நீங்க உங்க பண்ணையார் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து, நாங்க இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எங்களுக்கான மரியாதையும் மக்களுக்கான மரியாதையும் கொடுங்க.
இது மக்களையே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தொழில்துறையை எந்த அளவுக்கு வளர்ச்சியில கொண்டு போறதுக்கான முனைப்பு ஒரு உங்களுக்கே தெரியும் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி நீத்தி ஆயோக்ல நம்மளோட தலைவர் வந்து பேசியிருப்பாரு. அதுக்கான விஷன் டாக்குமெண்ட்டை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது சூன் நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம். அதுலயே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட திட்டங்கள் நாங்கள் கொண்டு வர போறோம். தமிழக நிதி அறிக்கை சொன்னாங்க, அதுக்கு வந்து பழைய நிதி அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்க கருத்து? தமிழக ஐயா, நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டிபின்னு ஒன்று இருக்கு. கோவிட் காலத்துல எல்லா ஸ்டேட்டும் கோவிட் காலத்துல பிரச்சனைகள் இருந்ததா இருந்தது. அவங்களும் அதே கடன் தான் வாங்கினாங்க. அதாவது கடன் இல்லாம எந்த ஒரு வீடுமே நகலாதுதான். நம்ம வீட்லயுமே நம்ம கடன் வாங்கி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடத்துறோம். அதே மாதிரி ஸ்டேட்டும் கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதனால மக்கள் பலன் அடைஞ்சாங்களான்றதுதான் கேள்வியே. கோவிட் காலம் சொல்லி அவங்க வந்து அதையே வந்து இது பண்றாங்க. கோவிட் காலத்துல மகாராஷ்டிராவும் தான் இருந்தது, அவங்களோட குஜராத்தும் தான் இருந்தது. அவங்களோட ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜ் எடுத்து பாருங்களேன், வளர்ச்சி கணக்கு எடுத்து பாருங்களேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுவுமே ஒரு சரியான ஒரு மேடையில என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க, டேட்டாவோட நான் வச்சிருக்கேன். மறுபடியும் நான் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு இளைஞர்கள் 1 லட்சம் வரைக்கும் கடன் சுமக்கிற நிலைமையில தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதிகமா அந்த தொழில்துறையில இருக்கக்கூடிய தொழில்துறை அகில இந்திய சம்மேளன தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்கள எளிமையா தொடர்பு கொள்ளவே முடியல. ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை தகவல்களை சொல்லக்கூட அவங்க தொடர்பு கொள்ள முடியலன்னு ஒரு தனியார் தெரியல.